பீரியட்ஸ் டைமில் ரெகுலராக டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு கீரையை வாரத்துக்கு 3-4 நாள் நீங்கள் சேர்த்துட்டு வரதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோஎன்சைம் Q10 சத்து பொருள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கீரை அப்படிங்கிறது நம்ம அந்த காலம் மாதிரி சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமா துவரம் பருப்பு சேர்த்து மண் சட்டியில் கடைஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த முழுமையான பயன் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அசைவத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டு ஈரல், ஆட்டு மாமிசத்துல இருக்க, நாட்டுக்கோழி முட்டையில இருக்க, மீன் வகைகள்லையும் இந்த கோஎன்சைம் Q10 கிடைக்கும். இதை நீங்க படிப்படியா எடுத்துக்கும் பொழுது வாரத்துக்கு 1 நாள் அப்படி எடுத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த சத்து பொருளும் கிடைக்கும். கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்வும் படிப்படியா சீராகிக்கிட்டே வரும். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் சத்து நிறைந்த உணவுகள். அப்போ டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் வகை, வேக வைத்த கொண்டக்கடலையாக இருக்கலாம், வேக வைத்த வேர்க்கடலையாக இருக்கலாம், கீரை வகைகள் அடிக்கடி எடுத்துக்கலாம். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க தைராய்டு சுரப்பை நீங்க சீராக வச்சுக்கணும். கூட உணவு முறை மாற்றத்துக்காக இரவு நேரம் ஒரு 2 பிரேசில் நட் நைட் ஊற வச்சு காலையில அந்த பிரேசில் கொட்டைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது உங்க தைராய்டு ஹார்மோன் சீராகி அதை தொடர்ந்து உங்களுக்கு கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும். கருமுட்டை சைக்கிளும் கரெக்டா இருக்கணும், பீரியட் சைக்கிள்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியல் சைக்கிளும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டீயை நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ன லவங்க பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்து அதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாசி முக்கு ஒரு பூ வீதம் அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீ மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கருப்பட்டை சேர்த்து ஒரு டீ மாதிரி நீங்க எடுத்துட்டு வரலாம். இதை காலை உணவுக்கு பிறகும் இரவு உணவுக்கு பிறகும் நீங்க எடுத்துட்டு வாங்க.